பழுதார மனத்தினுடைய அடிப்படை என்னென்னா நிறைய திருமண மனைவி இருந்தால் மனைவிகள் இருந்தால் ரொம்ப பாதுகாப்பு. ரெண்டாவதாக என்ன, மனைவிகள் நிறைய இருந்தால் நிறைய பிள்ளைகள் இருந்தால் பாதுகாப்பு. இதுதான் அந்த தன்னைத்தானே பாதுகாக்கக்கூடிய, அதாவது கர்த்தருடைய பாதுகாப்புலேருந்து வெளியில் போன பிறகு அவன் ஏதாவது வேறு இடத்துல தான் பாதுகாப்பை தேட வேண்டியதாக இருக்குது. கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தை அவன் இழந்து போகும்போது வேறு ஏதாவது இடத்துல உள்ள ஐக்கியத்தை தான் அவன் அதிகமாக தேட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு பின்பதாக 2 மனைவிகளை கொண்டான். அதுக்கடுத்ததாக யாபால் மந்தை மேய்க்கிறவர்கள், மந்தை மேய்க்கிறோம். இப்போ என்ன செய்யறதுன்னா, இப்போ மந்தைன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, பெரிய குடும்பம் வேணும். அப்புறம் கூடாரவாசிகளாகினார்கள், ஒரு இடத்துல தங்க ஆரம்பித்தாங்க. கூடாரவாசிகள்னால் அவங்க என்ன செய்வாங்க, நாகரிகம் அவர்களுக்கு வந்தது, ஒரு நாகரிகத்தில் வர்றாங்க. அடுத்தது கால்நடைகள் வந்தது. கால்நடைகள் அந்த நாட்களில் எப்படி எடுக்கப்பட்டதுன்னா, அது அவங்களுடைய சொத்து செல்வம் அப்படின்னு. அப்போ செல்வம் அதிகமாக பெருக ஆரம்பிச்சிச்சு. பின்பதாக சொத்து சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க, நிறைய சொத்துக்கள் சேர்க்குறாங்க. அதனால் உள்ள கால்நடைகள் தான் சொத்து என்று சொல்லி பார்க்கலாம். ஆபிரகாமுடைய சொத்தை குறித்து பேசும்போது கால்நடைகளை பற்றி தான் பேசுவாங்க. பின்பதாக என்ன வருது, கொலை சேர்க்கிறது பெருமையாக பேசுகிறாங்க. அது பின்னாடி, இன்னும் கொஞ்சம் பின்னாடி. அதுக்கு முன்னாடி கிண்ணறக்காரர், ஆமாம், மனமகிழ்ச்சி, பொழுதுபோக்கு வருது. அதாவது எப்போ கர்த்தரோடு கூட மனமகிழ்ச்சியாக இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு மனமகிழ்ச்சி வேணும். இது எல்லாமே ஒரு சப்ஸ்டிடியூட். எவ்ரிதிங் இஸ் எ சப்ஸ்டிடியூட். மனமகிழ்ச்சி, பொழுதுபோக்கு, இசை, கலை, நாடகம் எல்லாம் உள்ள வருது. அதுக்கு அடுத்ததாக ஆமாம், ஆயுதங்கள், தொழிற்சாலைகள். இது அடுத்த என்ன செய்யுது, ஒரு சுய பாதுகாப்பு. தொழிற்சாலைன்னா நிறைய வேலை வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது நல்ல ஒரு ரெடிமேடாக பணம் வரப்போகுது. அதுக்கு அடுத்ததாக என்ன சொன்னால் ஆயுதங்கள் வருது. அதோடு கூட தொழிற்சங்கங்கள் ஆரம்பிப்பாங்க. இப்போ சங்கங்கள் இருக்கும்போது அது ஒரு பாதுகாப்பு. ஒவ்வொரு இடத்துலையும் மனுஷன் கர்த்தருடைய பாதுகாப்பை விட்டு தனக்கென்று ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறான். இதனால் என்ன செய்யுது, பூமியிலே மனுஷ இனம் பெருகிறது. 6வது வசனம் 1. அதே போல் பாவம் பெருகிறது. 6வது அதிகாரம் 5வது வசனம். பெருகின இடத்துல பாவம், பெருகின இடத்துல சரி மனிதர் பெருகின இடத்துல பாவங்கள் பெருகி கொண்டிருக்குது. இதில் தான் நீங்கள் என்ன சொன்னீங்க, கொலை செய்துட்டு அதை என்ன சொல்கிறான், பெருமையாக பேசுகிறான். அது எப்படி சொல்கிறான், நான் இந்த வயசில் இருக்கிறவன் 2 வாலிபர் அடித்து போட்டான் பார்த்தியா அப்படிங்கிறான். எப்படி அடித்து போட்டான் தெரியுங்களா, எப்படி அடித்தான், அவன் கையில் இப்போ ஆயுதம் வந்துருச்சு. கையில் ஒரு ஆயுதம் வந்துச்சு. இப்போ ஆயுதம் வந்தோன்னா அவனுக்கு பெரிய பலமாயிடுச்சு. பட்டயம் என்கிற ஆயுதம், அதாவது கர்த்தருடைய பட்டயம்ங்கிற ஆயுதத்தை விட்டுட்டு எங்கேயோ போக வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு இடமும் தாம் என்றென்றைக்கும் கூடியிருக்கவும் ஐக்கியப்படவும் கர்த்தர் மனிதனை படைத்தார். ஆனால் மனுஷனோ எப்பொழுதுமே தனக்குத்தானே எல்லாவற்றையும் உருவாக்கி கொள்ள ஆரம்பித்தான். கர்த்தரை விட்டு தூர போயிட்டே இருக்கிறான். உயிரினங்கள் எல்லாமே, நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் பழுகி பெருகும்படி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். 9வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு வாங்க. 9வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இப்போ முன்னாடி ஒரு கூட்டம் நிரப்புது. இப்போ கர்த்தருக்கு உரிய ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். நீங்கள் இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது, எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒன்றை நம்ம அந்த முழுவதுமாக வேத சத்தியத்தில் பார்க்கும் பொழுது, ஒரு மீதியானவர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து கொண்டே இருக்கிறார். எல்லாரையும் இல்லை, மீதியானவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஒரு கூட்டத்தை, ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டே வருகிறார். அதன் மூலமாக தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் அவர் செய்கிற உடன்படிக்கையும் நிறைவேற்றி கொண்டே போகிறார். ஒரு 4 பகுதிகளாக நாம் பார்க்கிறோம். 1, முதலாவதாக பாவம் வந்தது, அதன் மூலமாக தண்டனை வந்தது. பின்பதாக அந்த தண்டனைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை பின்பற்றக்கூடிய ஒரு கர்த்தருடைய ஜனம் வருகிறது. ஒரு 4 பகுதியில் நாம் பிரித்து பார்க்குறோம். 4 பகுதியிலும் விசேஷமாக என்ன பார்க்கணும்னா, 3வது அதிகாரம், 6வது அதிகாரம், 10, 11வது அதிகாரம், இந்த 3 பகுதிகளிலும் எப்படி ஒரு பாவம் வருகிறது, அதற்கு பின்பதாக அதனுடைய தண்டனை வருகிறது. அந்த தண்டனையிலிருந்து கர்த்தர் வழி தப்பிக் கொள்ளும்படியாக ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை பின்பற்றக்கூடிய ஒரு குடும்பம் இருக்கிறது, மீதியான ஒரு குடும்பம், ரெமனன்ட், த ஃபெய்த்ஃபுல் ஜனம். ஆமாம், ஃபெய்த்ஃபுல் ரெமனன்ட், கர்த்தருக்கு மீதியான ஒரு ஜனம் ஆண்டவர் எப்பொழுதுமே வச்சுருக்கார். அவங்க எப்போவும் ஏதாவது பாகாலுடைய இந்த சிலைகளுக்கு தலைவணங்காத ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் எப்போவுமே. சரி, ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? முதல்ல என்ன வந்ததுன்னா, என்ன பாவம்? பாவத்தில் விழுந்தான். 3வது அதிகாரம் 3 முதல் 8 வசனம். கீழ்ப்படியாமனுடைய பாவம், அவிசுவாசம், பாவத்தில் விழுதல் கர்த்தருக்கு விரோதமானது. சரி, அதனுடைய விளைவு
தண்டனை வந்தது. தண்டனை, சாபம், மரணம், மரணம், அப்புறம் சரீர அவதி, தேவ உறவை இழந்தார்கள், சரீர அவதி, கொலை, அதுக்கு பிறகு அதுக்கான தற்பாதுகாப்பு கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, பிரிவினை, பலதாரம், அதுக்கடுத்து என்னது மிகுதியான செழிப்பு, அதன் மூலம் அதை மேலே நம்பிக்கை வைக்கிறது. அதுக்கடுத்ததாக களிப்பு, கொண்டாட்டம், கொலை, பெருமை, கொடுமை இல்லை. இதனால் இதில் 3வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் 4வது அதிகாரம் 24வது வசனம் வரைக்கும் முழுசுமா 24 வரைக்கும் எல்லாவற்றையும் நான் பார்க்குவாங்க. சரி, இதில் வாக்குத்தத்தம் என்ன? 3வது அதிகாரம் 15வது வசனம். இது இப்படியே போகிறதுல ஆண்டவர் எழுதினார், ஒரு குமாரனை ஸ்ரீயின் விட்டு அவர் நிச்சயமாக அவருடைய தலையை நசுக்குவார். ஓகே, எந்த குடும்பம் இப்பொழுது ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டு வருகிறார்? ஆதாம், அதுக்கு பின்பதாக நோவாவுக்கு. சரி, இப்ப நோவாவுடைய இடத்துல வரும் பொழுது என்ன பாவம் பெருகியது. அதுக்கு அடுத்தது பலவான்கள் கொடுங்கோல் பண்றாங்க, அதாவது பலவந்தமாக திருமணம் பண்றாங்க. அதுக்கு அடுத்ததாக திருமணத்தில் உள்ள முறைகேடுகள், கர்த்தருக்கு விரோதமானவை. விளைவு என்ன? ஜலத்தினாலே பூமி முழுவதும் அழிக்கப்படுகிறது. அதாவது மனித இனம், ஜீவராசிகள், அதாவது மனுஷன் செஞ்ச தப்புக்காக அவ்வளவு ஜீவராசிகளும் அவனோடு கூட அவனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே கஷ்டப்படுறாங்க இல்லையா? வேற என்ன அழிவு என்ன சொல்றீங்க? எல்லாமே அழிந்து வருது. 7வது 7, 8வது அதிகாரங்கள்ல முழுவதும். சரி, இதுக்கு மத்திய கர்த்தர் ஏதாவது வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரா? வாசிங்க 9வது அதிகாரம் 25 முதல் 27வது வசனம் வாசிங்க. கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரர்களுக்கு அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் என்றான். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். யாபேத்தை தேவன் திருப்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான் என்றான். ஆமா, இதுல நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்புல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவன் என்று இருக்கிறது இல்லையா? அது உண்மையா எப்படி இருக்குன்னா அவர் என்று இருக்க வேண்டும். அவர் யாருடைய கூடாரத்துல இருக்க? அவர் சேமுடைய கூடாரத்திலே வாசம் செய்வார். எபிரேய பாஷையில இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக டிரான்ஸ்லேஷன்ல இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன், தமிழ்ல உள்ள டிரான்ஸ்லேஷன். எனவே அவன், அதாவது கானான் சபிக்கப்பட்டவன், அவன் தன் சகோதரனுக்கு அடிமையும் அடிமையாயிருப்பான் என்றார். மேலும் சேமுடைய தேவனாகிய கர்த்தர் துதிக்கப்படுவாராக. கானான் சேமுடைய அடிமையாயிருப்பான். தேவன் யாபேத்துக்கு மேலும் நிலங்களை கொடுப்பார். தேவன் சேமுடைய கூடாரத்தில் இருப்பார். இப்படிதான் இது சரியான டிரான்ஸ்லேஷன். இவர்களின் அடிமையாக கானான் இருப்பான் என்றார். ஹிந்தி அதே மாதிரிதான் நான் பார்க்கிறேன். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஹிந்தி அதே மாதிரிதான் இருக்கும். இந்த போதில நம்ம விசேஷமா பார்க்கிறதுனா, கர்த்தரை விட்டு ஒரு ஜனம் போனாலும் ஆண்டவர் அவர்களோடு கூட வந்தார். இது ரொம்ப, அதாவது மனுஷர்கள் மத்தியிலே தேவன் இருக்கிறார், மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்கிறார். ஆமா, சேமுடைய கூடாரத்தில் கர்த்தர் தங்க போகிறார். எல்லாருமே ஆண்டவரை விட்டு ஓடும் பொழுது கர்த்தர் அவரோடு கூட இருக்க முடியாது வருகிறார். அது தமிழ்ல உள்ள டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம், அதாவது நம்ம சரியானது போறோம். அவன் அல்ல, அது அவர் என்று போறோம். அப்படிதான் சரியானது. பின்பதாக கர்த்தருடைய ஜனம் கர்த்தருடைய ஜனம் என்ன? சந்ததி. 8வது அதிகாரம் 20ல இருந்து 9வது அதிகாரம் 28 வரைக்கும் அந்த சந்ததி கொடுக்கப்படும். சரி, அதுக்கடுத்ததாக உள்ள பிரச்சனை என்ன? பாவம் என்ன? பாபேல். சுய மகிமை, சுய பாதுகாப்பு, வேற எல்லாம் கீழ்ப்படியாமை. கர்த்தர் என்ன செய்தார்? எல்லாரும் பழகி பெருங்கும் போது அவங்களுக்கு எல்லாரும் ஒரே இடத்துல கூட இருக்காங்க. எப்பவுமே ஆண்டவர் போங்கன்னு சொல்லும்போது கூட இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவங்களை பார்த்து நீங்க எல்லாம் புறப்பட்டு போங்கன்னு சொன்னாரு இல்ல. கொஞ்ச நாள் உட்கார்ந்து இருந்தாங்க, சரி விட்டு பார்த்தாரு. இவங்களுக்கு போறது மாதிரி தெரியல. எனவே 8வது அதிகாரம் 1வது வசனத்தை கொண்டு எல்லாரையும் சிதறடிக்க ஆரம்பிக்கிறார். சபை போகணும், எல்லா இடங்களையும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஒன்று கூடினவர்கள் நிச்சயமாக புறப்பட்டு போக வேண்டும்.
சுய மதிப்பு, சுய பாதுகாப்பு, சுய மகிமை, கீழ்ப்படியாமை ஒன்று கூடி பாபேல் கோபுரம் கட்டுகிறார்கள். அவங்க கட்டினதுடைய அடிப்படை என்ன? நாம் எல்லாம் ஒரே பாஷை பேசுவோம், ஒரே இடத்துல இருப்போம், நமக்கு மகிமையாக ஒரு கோபுரம் கட்டுவோம். எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, கோபுரம் எது கட்டிருப்பாங்க, இன்னொரு ஒரு தண்ணி வந்துச்சுன்னா மேல போய் இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிக்கலாம். அல்லது இங்கேருந்து ஏறி மேல வானத்துக்கு போய் ஆண்டவரோட கூட இருக்கலாம் அப்படின்னு போயிருக்கலாம். அல்லது ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டிட்டோம்னா இனிமேல் தண்ணியே வராது நம்ம ஊருக்கு. ஒரு கோயில் கட்டிட்டோம், பெரிய கோயில் உச்சி கோபுரம் வச்சு கட்டிட்டோம்னா நம்ம ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதனால வந்து விளைவுகள் என்ன? தாறுமாறாக்கினார், சின்னாவிடமாக்கிட்டார். ஒருத்தன் பேசுறது ஒருத்தன் புரிய மாட்டேங்குது, தமிழ்ல பேசுறாலும் புரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு லாங்குவேஜ் டயலெக்ட் ஒன்னா தெரிஞ்சு போச்சு. ஊருக்கு ஒரு பாஷை. நாங்க இருந்த பகுதியில் சொன்னேன் 20 கிலோமீட்டருக்கு பாஷை மாறோம் அப்படிமா. பற்பல மொழிகள், அதனுடைய பிரிவுகள், அதோடு கூட என்னன்னா உலகத்தில் உள்ள மக்கள் இனங்களுடைய பெரிய பட்டியல். பட்டியல் இனம் அப்படின்னு சொல்றோம். அந்த பட்டியல் இனங்கள்லாம் ஆரம்பிச்சது அங்க. யாராவது சொன்னாங்கன்னா எங்க ஜாதி வந்து அந்த ஜாதி 11வது 10வது அதிகாரத்துல ஜாதி எல்லாம் ஆரம்பிச்சிச்சு, அது கர்த்தருடைய படைப்பே கிடையாது அப்படி பற்பல பட்டியல் உலகம் எங்கும் சரி போனாரு. 11வது அதிகாரம் 5 முதல் 9 வருஷம். சரி, இப்ப இதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-3 வசனங்கள். அது குறிப்பாக ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். இங்க ஆண்டவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய குடும்பம் அது அடுத்தது ஆபிரகாமுடைய வம்சாவளி. அதனுடைய இதிலிருந்து ஆரம்பிக்கிறது பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்னோடு கூட இவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள், இவர்களை முழுவதுமாக எனக்காக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு குடும்பத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த குடும்பத்தின் மூலமாக இந்த சகல மொழிகளும் பாஷைகளும் எல்லா இடங்களிலும் உள்ள மக்கள் இனங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த ஒருவர் யார்? கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். ஆனால் ஆபிரகாமுடன் நின்று விடவில்லை, அது தொடர்ந்து இயேசு கிறிஸ்துக்குள்ளே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம்.